வணக்கம், நான் உங்க சங்கர்லிங்கம் எஸ் டெக் ரிவ்யூஸ்ல இருந்து. அதுக்கு என்னப்பா? சரி சரி ஆட்டே கவுனி. இதுல இருக்க ஏஐ ஃபீச்சர்ஸ், ஏஐ தாங்க இந்த ஃபோனு. ஸோ இதில் இருக்க ஏஐ ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்ல போகிறேங்க. ஃபஸ்ட்டு சொல்ல போகிற ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் அசிஸ்ட். இந்த கால் அசிஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து கால் பண்ணுறோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு கால் பண்ணி காமிக்கிறேங்க. இந்த கால் நம்ம பண்ணும் பொழுது எய்த்தாப்பில் இருக்க பார்ட்டி ஆன்சர் பண்ணுவாங்க. ஹலோ, சொல்லுங்க. டிவி சரியா தெரியலங்க. கிட்ட போய் உட்காந்து பாருங்கம்மா. கிட்ட போய் உட்காந்து பார்க்கலாம். ஆன்சர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் கால் அசிஸ்ட்னு வரும். உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேங்க. அது இந்த மாதிரி இந்த கால் அசிஸ்ட்டில் நம்ம போட்டு இதில் லைவ் டிரான்ஸ்லேட் கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம இதில் ஹிந்தி இல்லை இங்கிலீஷ் என்ன சூஸ் பண்ணிக்கிட்டாலும் அந்த லாங்குவேஜில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் நமக்கு வந்து என்ன லாங்குவேஜில் பேசினாலும் நமக்கு அதை வந்து இங்கிலீஷில் காமிச்சிருது. நம்ம இங்கிலீஷில் பேசினாலும் அந்த பர்சனுக்கு வந்து இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நம்ம வந்து ஹிந்தியில் பேசினா அவங்க இங்கிலீஷில் சொல்லுது, அவங்க இங்கிலீஷில் பேசினா நமக்கு ஹிந்தியில் சொல்லும். ஸோ வைஸ் வர்ஸா நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இந்தியன் லாங்குவேஜஸில் ஹிந்திக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குங்க. பட் போக போக நம்ம வந்து மற்ற இந்தியன் லாங்குவேஜஸ்க்கும் இதில் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதுக்கும் நமக்கு சப்போர்ட் வந்துருச்சுன்னா ரொம்ப என்ஹான்ஸ்டாகவே இருக்கும் இந்த ஏஐ ஃபீச்சருங்க. ரெண்டாவது டெக்ஸ்ட் கால் அப்படின்னு இதில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இதில் டெக்ஸ்ட் கால்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஏஐ அசிஸ்டன்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் கால் மூலமாக அவங்ககிட்ட பேசும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வந்து ஒரு லோன் கம்பெனிலேருந்து கூப்பிட்றாங்க, நீங்கள் ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க. அப்போ ஃபோனை ஆன்சர் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் காலில் போட்டிங்கன்னா அவங்க சொல்ல அதை வந்து உங்களுக்கு நோட் பண்ணிக்கிட்டே வந்து அந்த இதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்ஸ் ஆப்லையும் வந்து அழகாக ஏற்றி கொடுக்குதுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேட் அசிஸ்ட்டுங்க. ஒரு சேட் அசிஸ்ட்டுக்கான ஒரு சிம்பிள் டெமோ உங்களுக்கு காமிக்கிறேன். அது என்ன மாதிரி நம்ம சேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் சேட் அசிஸ்டில் முக்கியமாக நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்க. நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு ஈஸியாக வந்து மாற்றி அனுப்ப முடியும். இப்போ வந்து இங்கிலீஷில் இருக்குது, அதை வந்து நீங்கள் சைனீஸில் மாற்றி அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அழகாக சைனீஸில் மாற்றி நம்மளால் அனுப்ப முடியுங்க. என்ன ஒரு லாங்குவேஜ் வேணாலும் உடனே நம்மளால் ஸ்விட்ச் ஓவர் பண்ணவும் முடியுங்க. அதுதாங்க சேட் அசிஸ்டோட ஒரு ஃபீச்சர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்போசர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. வீட்டில் இருக்க இந்த டாட்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணுங்க. இதில் வந்து சேட் ட்ரான்ஸ்லேஷன், கம்போசர், ரைட்டிங் ஸ்டைல், ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் இது எல்லாமே இருக்குங்க. ஸோ இதில் கம்போசரில் நீங்கள் போங்க. இப்போ கம்போசரில் போயிட்டு இப்போ இந்த மெசேஜை வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த மெசேஜை தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பும்போது, ஹாய், வாட் ஆர் யூ டூயிங், ஹவ் இஸ் யோர் ஹெல்த், இதை நான் கேட்டிருக்கேங்க. இதிலே பார்த்தீங்கன்னா பொலைட்டுன்னு இருக்குது, கேஷுவல்னு இருக்குது, ப்ரொஃபஷனல் இருக்குது. இதை ப்ரொஃபஷனலில் மாற்றினேன்னா ப்ரொஃபஷனலாக மாறிக்குங்க. இந்த ஸ்டாண்டர்ட் இமெயில், சோஷியல் மீடியா, கமெண்ட்னு இருக்குது. இப்போ ஸ்டாண்டர்ட்லேயே வைக்கிறேங்க. இதை ப்ரொஃபஷனலில் மாற்றி ஜென்ரேட்னு கொடுக்குறேன். இதை ப்ரொஃபஷனலில் மாற்றி ஜென்ரேட் கொடுத்தா ஏஐயே அதை ஜென்ரேட் பண்ணி இந்த மாதிரி வந்துடுங்க. இதே வந்து நீங்கள் வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இல்லை இது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவே வந்து வேறு ப்ரொஃபைலுக்கும் மாற்றிக்கலாம். ஒரு ப்ரொஃபஷனலில் கேஷுவல் இல்லைன்னா பொலைட், இந்த மாதிரி வேறு ப்ரொஃபைல்ஸ்க்கும் மாற்றிக்க முடியுங்க. அடுத்து இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்பிரட்டர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. இந்த இன்டர்பிரட்டர் அப்படிங்கிற ஆப் வந்து எனக்கு நிறைய நேரங்களில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அந்த ஆப்போட டெமோ உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இந்த ஆப்பில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி செட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பண்ணி இப்போ நான் இங்கிலீஷில் பேசுகிறேன் பாருங்கள். ஹாய், வென் வில் யூ கம் பேக் ஹோம்? हाय, तुम घर कब लौटोगे? मैं घर नहीं आऊँगा. I won't come to the trial. இதாங்க பியூட்டிஃபுல்லான அந்த இன்டர்பிரட்டர் மோடுன்னு சொல்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், சைனீஸ், அரபிக் அந்த மாதிரி ஏகப்பட்ட லாங்குவேஜஸ்க்கான சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்டர்பிரட்டர் வச்சு நீங்கள் இப்போ ஒரு வெளிநாட்டுக்கு போகிறீங்க, ஒரு வெளி மாநிலத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அழகாகவே இந்த இன்டர்பிரட்டர் ஆப் வச்சு எய்த்தாப்பில் இருக்கவங்ககிட்ட பேசவும் முடியும், அவங்கள பேச சொல்லி நம்ம கேட்கவும் முடியும். இது ஆன் டைம், ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறதுனால ரொம்ப ஃபாஸ்டராகவும் இருக்குது. இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் உடனே குயிக்காக யூஸ் பண்ணவும் முடியும். அடுத்தது நோட் அசிஸ்ட். இந்த நோட் அசிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு எஸ் பென் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இன்னர் ஸ்க்ரீன்ஸில் வந்து ஒரு எஸ் பென் யூஸ் பண்ண முடியும். இந்த எஸ் பென்னை நீங்கள் வந்து
இப்போ கிட்டத்தில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதுலேயே வந்து ஸ்மார்ட் செலக்ட், ஸ்க்ரீன் லைட், நோட்டு, ஸ்கெட்ச் டு இமேஜ்னு பல ஆப்ஷன்ஸ் வருதுங்க. இதில் வந்து ஒரு நோட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த நோட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய லாங் நோட்டாக இருக்குன்னு வைங்களேன், அந்த லாங் நோட்டை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சம்மரைஸ் பண்ண முடியும். இப்போ ஏதாவது ஒரு விக்கிபீடியான்னு ஒரு ஆப் இருக்குது, இந்த ஆப்பில் போயிட்டு ஜஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணியிருக்கீங்க. இதை காப்பி பண்ணிட்டு இங்கே போகிறீங்க, இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த பேஸ்ட் பண்ணதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டு நமக்கு வந்து இது என்ன இருக்குது அப்படின்னு இதை வேறு ஒரு லாங்குவேஜ்க்கு ட்ரான்ஸ்லேட்டும் பண்ண முடியும். இது வந்து அழகாக நம்மளால் சம்மரைஸ் பண்ணி இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்கவும் முடியுங்க. இந்த ஒரு எஃபெக்டிவான இதை வந்து நம்ம நோட்ஸ் ஆப்பில் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அசிஸ்ட்டுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க கேலரியில், அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து 3D கார்ட்டூன்ஸாக மாற்றலாம், வாட்டர் கலர்ஸாக மாற்றலாம், ஸ்கெட்சாக மாற்றலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வரையணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், அதையும் வரைஞ்சி அதை ஒரு டிசைனை க்ரியேட் பண்ண சொன்னாலும் 5 மினிட்ஸ்க்குள்ளே ஏஐ வந்து அழகாக ஒரு டிசைனாக க்ரியேட் பண்ணிடுது. இதை தவிர்த்து போர்ட்ரைட் ஸ்டூடியோன்னு இருக்குங்க. நம்மளை ஃபோட்டோ எடுத்து ஒரு பர்டிகுலர் இமேஜை மட்டும் வச்சு அந்த இமேஜை வந்து 3D கார்ட்டூன்ஸாவோ வாட்டர் கலர்ஸாவோ மாற்றணுன்னாலும் ரொம்ப ஈஸியாக மாற்ற முடியுது. நம்ம செட்டிங்ஸ் டேப் அதுக்குள்ளே போனோம் அப்படின்னாங்க, கேலக்ஸி ஏஐ அப்படின்னு நமக்கு ஒரு தனி டேபே இருக்குங்க. இதில் கால் அசிஸ்ட், சேட் அசிஸ்ட், இன்டர்பிரட்டர், நோட், டிரான்ஸ்கிரிப்ட், ப்ரௌசிங், ஃபோட்டோ, ட்ராயிங் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏஐ டேப்குள்ளே வந்துடுதுங்க. இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தாராளமாக ஏஐயில் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இந்த Z Fold 6ஓட ரிவ்யூ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் a lot ஃபார் வாட்சிங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது எஸ் டெக் ரிவ்யூஸ். நான் உங்கள் சங்கர்லிங்கம்.